யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணுங்க நண்பர்களே. அதுவும் குறிப்பாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் அங்கே தான் செலவிடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற 2 ஃபீச்சர். இந்த ஃபீச்சரில் ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா யூடியூபோட செட்டிங்ஸ்லேயே ஒரு ஃபீச்சர் இருக்குது. இன்னொன்று யூடியூப் சர்ச் பண்ணும்போது அந்த ஃபீச்சரை நீங்கள் பார்க்கலாம். அது என்னங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடியும். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யூடியூப்ல முதல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். ரொம்ப வருஷமா இந்த ஃபீச்சர் இருக்கு. ஏதோ கூகுள்காரன் இந்த செட்டிங்கை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சில வரிகளையும் பதிவு பண்ணிட்டான். இது 100% அக்யூரேட்டா வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம அந்த செட்டிங்கை நமக்கு கொடுக்கும். அந்த செட்டிங்கை பத்தி நம்ம பார்க்கலாம். இது குறிப்பா எந்த மாதிரி வேலைகளை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நமக்கு பிடிக்காத வீடியோக்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம சர்ச் பண்ணும் போது அந்த மாதிரி வீடியோ எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 100% இது அக்யூரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கூகுள்காரன் நழுவுறான். எது எப்படியோ அந்த செட்டிங்கு ஆன்ல இருந்தாலும் சரி ஆஃப்ல இருந்தாலும் சரி, அதாவது ஆன்ல இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆஃப்ல இருந்தால் யோசிக்காமல் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அது எங்கங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். வாங்க யூடியூபை ஓப்பன் பண்ணுவோம். பாட்டம் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் தட்டுவோம், டாப் ரைட்டில் கியர் ஐக்கான் தட்டுவோம், அதுக்கப்புறம் ஜென்ரலில் தட்டுவோம், அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் மோட் இது ஆஃப்ல இருந்தால் உடனே நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைடு பொட்டன்ஷியலி மெச்சூர்டு வீடியோ. இது எப்போ நடக்கும்? நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, எசக்க புசக்கா மெச்சூர்டு வீடியோவும் சேர்ந்து வந்துருச்சு, நல்லா இருக்காதுல்ல. அதனால இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒரு பழைய பன்னாசு செட்டிங் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா நோ ஃபில்டர் இஸ் 100% அக்யூரேட் அப்படின்னு போட்டிருக்கான். எதுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் போட்டிருக்கான். அதாவது 100% நாங்கள் உறுதியா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இந்த செட்டிங் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டான். இப்போ இத்துடன் இதை முடித்துக் கொள்வோம். இன்னொரு செட்டிங் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததா யூடியூப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் நீங்க யூடியூபோட செட்டிங்ஸ்ல தேடினீங்கன்னா அங்க கிடைக்காது. நீங்க யூடியூபோட சர்ச்ல போயிட்டு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை யூடியூப்காரனுக்கு பிடிக்கலன்னா வரக்கூடிய அந்த ரிசல்ட் இருக்குல்ல, பிளர் பண்ணி காட்டும். அப்போ அந்த பிளர் பண்ணி காட்டக்கூடிய அந்த வீடியோலாம் இருக்குல்ல, அதை எப்படிப்பா டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கேயே கொடுத்துருக்கான். நமக்கு வேணும்னா அந்த பிளர் பண்ண வீடியோவை அப்படியே டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சு. அப்போ நீங்கள் ஒரு பொதுவான இடத்துல இருக்கும் போது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நமக்கு கொடுத்துருக்கான். இதை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கான். அதனால நம்ம பயப்பட வேண்டாம். யூடியூப்பில் எதை வேணாலும் நம்ம சர்ச் பண்ணலாம், அவன் பார்த்துப்பான். இப்போ அந்த செட்டப்பை எப்படி கொண்டு வர்றதுங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு வார்த்தைகளை நான் வச்சுருக்கேன். எதேச்சியாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ண தெரிஞ்சுது, அதையே நான் மீண்டும் உங்களுக்காக போட்டு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. யூடியூபை ஓப்பன் பண்ணுவோம். வழக்கம் போல் யூடியூப்பில் அப்படியே காட்டுற வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அப்படிதானே? ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வச்சு நீங்கள் சர்ச் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. இப்போ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் கிளாஸ் இருக்கா, அதை நான் தட்டிட்டு இதில் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், சர்ச் கொடுத்தேன். சர்ச் கொடுக்கும்போது என்னடா வித்தியாசமா யூடியூப்காரன் டிஸ்பிளே பண்றானா, இந்த மாதிரி என் அக்கௌண்ட் எதுவும் பிளாக் பண்ணிட்டானா இல்லை எதுவும் செட்டிங் மாறி போச்சா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இப்படியே ஸ்க்ரால் பண்றேன். எல்லாமே அப்படிதான் டிஸ்பிளே ஆச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது நான் யூஸ் பண்ண வார்த்தைக்கு யூடியூப்காரன் என்ன பண்ணிருக்கானா எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். மறைச்சிட்டு மேல பாருங்களேன், பிளர் ஆன் பிளர் ஆஃப் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ பிளர் ஆன் இருக்கா, இப்போ நான் அதை ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணுனே பாத்தீங்களா, அந்த பிளர் ஃபுல்லா போயிடுச்சா. இது எங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே அதிகம் பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க ஒரு விஷயத்த நீங்க சர்ச் பண்றீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் மெச்சூர்டா இருந்ததுன்னா இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்குல்ல, செமையா இருக்குல்ல? எத்தனை பேருக்கு தெரியுது? தெரிஞ்ச கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆக மொத்தத்துல இந்த வீடியோல 2 விஷயத்த உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா யூடியூப்பை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும்
உங்களுக்கு வேண்டியப்பட்ட எல்லா நபர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் இது ஒரு பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு தட்டு தட்டி விட்டுருக்காங்க. அதே போல இந்த வீடியோக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல இதில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.